ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ அமெரிக்கா கிட்டேயும் இருக்குது, ரஷ்யா கிட்டேயும் இருக்குது. ரொம்ப அட்வான்ஸ்ட் ஏர் சிஸ்டம் தான் வச்சுருக்காங்க. அந்த ஏர் சிஸ்டம் கூட ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் 1000 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் ஒரு 2000 கிலோமீட்டர் பர் ஸ்பீடில் வர ஒரு மிசைலையோ இல்லை வந்து ஒரு வெடிகுண்டையோ வந்து ஸ்டாப் பண்ணும், ஏர்லேயே அடித்து மறிக்கும். பட் ஆனால் இந்த மாதிரி மிசைல்ஸ் லைக் 12300 கிலோமீட்டர் பர் ஹவர் ட்ராவல் பண்ணுற ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுற ஒரு மிசைலெல்லாம் ஸ்டாப் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. கண்டிப்பாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ஒர்க் பண்ணாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதை தான் புட்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் ட்ரம்ப் இன்னும் வாயை திறக்கலை. மேபி வாயை திறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்த ஈரான் இஸ்ரேல் வார்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஈரான் இஸ்ரேல் வாரில் வந்து ஈரானை வந்து பயங்கரமாக காலி பண்ணாங்க. நீங்கள் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சுருப்பீங்க, நியூக்ளியர் வெப்பன்ஸுக்கு நிறைய வந்து பேஸ்மெண்ட் போட்டுட்ருக்கீங்க, அதனால் வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் இஸ்ரேல் அட்டாக் பண்ணக்கூடும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மேலே அவங்க டிஃபென்ஸ் சிஸ்டமு அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூக்ளியர் பேசஸ் எல்லாம் காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பெருசாக பேசுனாங்க. பட் ஆனால் ரஷ்யா அந்த இடத்துல லைட்டாக கூட பேக் வாங்காமல் இன்னும் அங்கே ஸ்ட்ராங்காக ஈரானில் நின்றுட்டுருக்காங்க.